இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா, என்னோட லேப்டாப்பில வந்த ஒரு சின்ன ப்ராப்ளத்த பத்தி தான் பார்க்க போறோம். இந்த ப்ராப்ளம் நெறைய பேர் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. ஒண்ணு ஓஎஸ் போட்டதுக்கப்புறம் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. இல்ல திடீர்னு கீபோர்டில நம்ம வந்து அட்டு பிரஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? அட்டு பிரஸ் பண்ணுவோம். ஆனா அட்டு விழாது. அந்த செமிகோலன் மாரி வரும் பாருங்க. டபுள் கோலன். அந்த டபுள் கோலன் தான் வருமே. ஓகேங்களா? அந்த அப்பர் செமிகோலன் அந்த டபுள் கோலன் மாரி தான் வரும். இதுவே அந்த டபுள் கோலன பிரஸ் பண்ணா அட்டு வரும். இந்த ப்ராப்ளத்த பத்தி தான் பார்க்க போறோம். ஜஸ்ட் ரொம்ப சின்ன ஸ்டெப்ஸு. ஒரு நிமிஷத்திலே இந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணிடலாம். இது வந்து நானுமே தெரியாம இருந்தேன். ஆனா அப்புறம் பார்த்தீங்கன்னா, சின்ன ஸ்டெப்பு தான். இந்த சின்ன ஸ்டெப்பு பண்ணாலே போதும். இதெல்லாம் பொறுத்தவரை நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்ட்ரெஸ்டிங் யூஸ்ஃபுல் நம்ம சேனலில் வந்துகிட்டு வரும். ஆல் டைப்ஸ் ஆஃப் லேப்டாப், டெஸ்க்டாப், சேல்ஸ், சர்வீஸ், அக்சஸரீஸ் காஞ்சிபுரத்தில் பண்ணிடுறோம். கால் பண்ணுங்கள் 8489011547. வாட்ஸ்அப் 9585006737. ஓகேங்களா? 9585006736. டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுக்குறேன். நீங்கள் எந்த ஓஎஸ் யூஸ் பண்ணாலும் சரி, விண்டோஸ் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க. விண்டோஸ் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு கீபோர்ட் லேஅவுட். ஓகேங்களா? கீபோர்ட் லேஅவுட்னு அடிங்க. இல்லை ரீஜன் அண்ட் லாங்குவேஜ்னு அடித்தாலும் சரி, கீபோர்டு ஆப்ஷன் வந்தாலும் சரி, எனக்கு ஆப்ஷனே வரும். அந்த ஆப்ஷனை உங்களுக்கு ஷோ பண்ணி காட்டுறேன். இதில் போனீங்கன்னா உங்களுக்கு லாங்குவேஜ் அந்த கீபோர்டோட லாங்குவேஜ் தான் வரும். கீபோர்டோட அந்த லாங்குவேஜ் லேஅவுட் தான் நம்ம மாற்றணும். ஓகேங்களா? ரொம்ப சின்ன சிம்பிள் ஸ்டெப்பு தான். இதை நீங்கள் சேஞ்ச் பண்ணாலே போதும், அந்த அட்டு ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகிடும். விண்டோஸ் பட்டனை நீங்கள் 7, 8, 10 எந்த ஓஎஸ் யூஸ் பண்ணாலும் சரி. ஓகேங்களா? எந்த ஓஎஸ் அது 7ஆக இருந்தாலும், 8ஆக இருந்தாலும், 10ஆக இருந்தாலும், 11ஆக இருந்தாலும் சேம் ஸ்டெப்பு தான். விண்டோஸ் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். விண்டோஸ் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு கீபோர்டுன்னு டைப் பண்ணுங்கள். கீபோர்டுன்னு டைப் பண்ணோடனே கீபோர்டு ஆப்ஷன் செட்டிங்ஸ்னு வரும். இல்லை ரீஜன் அண்ட் லாங்குவேஜ்னு வரும். இதில் எப்படி வேணாலும் வரலாம் உங்கள் லேப்டாப்பில். மேக்ஸிமம் இந்த ஒரே ஆப்ஷன் தான் வரும். கீபோர்டு அண்ட் ஆப்ஷன் செட்டிங்ஸ்னு தான். இதை நான் 8ல் வந்து நான் இன்னொன்று கொடுத்துட்டேன். அதனால் எனக்கு மாதிரி வருது. நீங்கள் கொடுக்க வேண்டியதெல்லாம் பார்த்தீங்கன்னா, எடிட் லாங்குவேஜ் அண்டு கீபோர்டு செட்டிங்ஸ்னு வருதுங்களா? கீபோர்டு ஆப்ஷன்ஸ். ஓகேங்களா? இந்த நல்லா பார்த்துங்க. எடிட் லாங்குவேஜ் அண்டு கீபோர்டு ஆப்ஷன்ஸ். இதை மட்டும் ஜஸ்ட்டு ப்ரெஸ் பண்ணுங்க போதும். இதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது தான் வரும். இந்த மெனுக்குள்ளே நீங்கள் போயிடுங்க. ஓகேங்களா? கண்ட்ரி ஆர் ரீஜன். இங்கே சைடில் வருங்க ரீஜன் அண்டு லாங்குவேஜ்னு வருதுங்களா? கீழே பார்த்தீங்கன்னா லாங்குவேஜஸ்னு வரும். ஸோ ஜஸ்ட் இதில் டிஃபால்ட்டாக என்ன இருக்குன்னா, யுனைடெட் கிங்டம்னு இருக்கும். ஓகேங்களா? மேலேயும் யுனைடெட் கிங்டம்னு இருக்கும். கீழேயும் இங்கிலீஷ் யுனைடெட் கிங்டம்னு இருக்கும். அது உள்ளே போயிட்டு யுனைடெட் ஸ்டேட்ஸாக மாற்றுங்க ஃபஸ்ட்டு. மேலே இருக்கிறதுல யுனைடெட் ஸ்டேட்ஸாக மாற்றுங்க கண்ட்ரி. கீழேயும் பார்த்தீங்கன்னா ஆட் லாங்குவேஜில் போயிட்டு யுனைடெட் இங்கிலீஷை முதல்ல செக் பண்ணுங்கள். இங்கிலீஷ் எங்கே இருக்குது? இங்கே பாருங்கள் இங்கிலீஷ் இருக்குது. இங்கிலீஷை செக் பண்ண உடனே இங்கிலீஷ் யுனைடெட் ஸ்டேட்ஸ்னு கொடுங்க. ஓகேங்களா? இங்கிலீஷ் யுனைடெட் ஸ்டேட்ஸ் கொடுத்துட்டோங்களா? இப்போ ஆட் பண்ணுறோம். இப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு இங்கே வந்துருச்சு. ஆனால் ஆல்ரெடி இருந்த லாங்குவேஜும் அப்படியே இருக்கும். இப்போ என்ன பண்ணோம்னா, நம்ம இந்த யுனைடெட் ஸ்டேட்ஸை வந்து பிரைமரியாக முதல்ல மாற்றணும். ஓகேங்களா? செட் அஸ் பிரைமரி. அதில் பார்த்தீங்கன்னா அதை ரிமூவ் பண்ணவே முடியாது. அந்த ஆப்ஷனும் வராது. அதனால் இதை செட் அஸ் பிரைமரியாக மாற்றுங்க. இதை செட் அஸ் பிரைமரியாக மாற்றினோடனே அந்த ஓல்டு இருந்ததை ரிமூவ் பண்ணிக்கலாம். யுனைடெட் கிங்டம் இருந்ததை ரிமூவ் பண்ணிக்கலாம். ரிமூவ் பண்ணியாச்சு. ஓகேங்களா? இப்போ மேலே பார்த்தீங்கன்னா மேலேயும் யுனைடெட் ஸ்டேட்ஸ் தான் இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் யுனைடெட் ஸ்டேட்ஸ் தான் இருக்கும். இப்போ போய் டைப் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அட்டுனா அட்டு தான் வரும். அந்த டபுள் கோலன்னா டபுள் கோலன் தான் வரும். ஸோ ரொம்ப சிம்பிள் ஸ்டெப்பு. யுனைடெட் ஸ்டேட்ஸாக இருந்ததை யுனைடெட் கிங்டமாக மாற்றிருக்கிறோம். ஒரே நிமிஷம் தான் ஆகும். ரொம்ப நீங்கள் எந்த ஓஎஸ் இருந்தாலும் சேம் ஸ்டெப்பு தான். ஓகேங்களா? அந்த கீபோர்டு லாங்குவேஜ் செட்டிங்ஸில் போயிட்டு யுனைடெட் ஸ்டேட்ஸ்னு மாற்றினா போதும். மேலேயும் சரி கீழேயும் சரி யுனைடெட் ஸ்டேட்ஸ்னு மாற்றினாலே போதும். ரொம்ப சிம்பிளான ஸ்டெப்ஸ் தான். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி எக்கச்சக்கமான கம்ப்யூட்டர் டிப்ஸ் ஹார்ட்வேர் வந்து நம்ம சேனல் பிளேலிஸ்ட் இருக்குது. ஸோ ஜஸ்ட்டு நம்ம சேனல் விசிட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனலோட பிளேலிஸ்ட்டை விடுங்க. கம்ப்யூட்டர் டிப்ஸ்னு கொடுத்துருப்பேன், கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர்னு கொடுத்துருப்பேன். கம்ப்யூட்டர் சம்மந்தமான எக்கச்சக்கமான இன்ஃபர்மேஷன் இருக்குது. செக் பண்ணாதவங்க செக் பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.